வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைக் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு டச் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏதோ நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டதுனால செல்ஃப் கேர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும் இல்லையா? எஸ், வணக்கம், வெல்கம் நம்மளுடைய ஃபயர் ஃபேக்ட் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் வந்து அன்போடு வரவேற்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்க நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே என்னோட பெரிய பெரிய ஒரு ஹார்ட் நான் வந்து கொடுத்துறேன். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்கு. இப்ப சம்மர் நீங்க வெக்கேஷன் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போகலாம், எந்த வெளிநாட்டுக்கு வந்து போகலாம், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம ஃபுட்டை பத்தி நம்ம வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷலா இந்த அழகான நம்மள நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்காக ரொம்ப சூப்பரான இந்த அழகு கலையும் உங்களுக்காக வந்து இருக்குங்க. இது எல்லாமே ஒரே சேனல்ல, உங்க சேனல்ல, நம்ம சேனல், நம்ம ஃபயர் ஃபேக்ட் சேனல்ல மட்டும்தான். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பெல் பட்டனை மறக்காம நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வெட்டிங் லுக் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு பிரைடுக்கு அழகா சாரி வந்து நம்ம ட்ரேப் பண்ணி, அந்த சாரி ட்ரேப் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேட்சிங்கா ஈக்குவலா ஜுவல்ஸ் வந்து வேர் பண்ணி, அதுக்கு ஈக்குவலா மேக்கப் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அந்த மேக்கப் என்ன, இது எப்படி நடக்க போகுது, இது எல்லாமே இன்னைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, இதை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லையா டைரக்டா எங்களை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த ஒரு லைவ்லயும் இந்த ஒரு அழகான வீடியோலயும் நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இந்த ஒரு அழகான பிரைடுக்காக நம்ம வந்து ஒரு பிரைட் லுக் கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட ஒரு அழகான கேர்ள் இங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பேசலாம். வெல்கம்மா. ஸோ ரொம்ப சூப்பரா வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மளுடைய பிரைடு. ஸோ ரொம்ப அழகா இவங்களுக்கு நம்ம வந்து பிரைட் லுக் வந்து பண்ண போறோம். ஸோ இவங்க வந்ததே இப்படிதான் வந்தாங்க. ரொம்ப கேஷுவலா அழகா தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப அழகழகா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி டச் அப் கொடுத்து ரொம்ப அழகா நம்ம வந்து மேக் பண்ண போறோம். உங்க பேருப்பா? மோனிகா. சோ மோனிகாக்கு நம்ம சூப்பரா நம்மளுடைய ஃபயர் ஃபேக்ட் சேனல்ல இருந்து ஒரு பிரைட் லுக் கொடுக்க போறோம். எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்க. பிஃபோர் எப்படி இருக்காங்கன்னு, ஆஃப்டர் எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும் இல்லையா? வாங்க பாக்கலாம். சோ நம்ம பிரைட் வந்து இப்ப ரெடியா இருக்காங்க. நானும் ரெடியா இருக்கேன். பட் மேக்கப் பண்றதுக்கு மேம் வேணும் இல்லையா? கூப்பிட்டுலாமா? ஓகே, ப்ளீஸ் வெல்கம் மேம். ஸோ நம்ம ரேவதி மேம் வந்தாலே அப்படின்னாலே பிரைட் அண்ட் அழகுதான். அவங்க பாருங்களேன், அப்படியே கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு செம்ம அழகா வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி அழகு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து அவங்க சூப்பரா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் அந்த அழகு வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சொல்ற டிப்ஸை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்ப நம்ம பிரைடுக்கு வந்துட்டு சூப்பரா என்ன பண்ண போறோம், ஒரு வெட்டிங் லுக் தான். ஓகே, ஒரு பிரைடல் லுக், கம்ப்ளீட்டட் ஒரு பிரைடல் லுக் நம்ம வந்து தர போறோம். இதுல வந்து மேக்கப் மட்டும் கிடையாது, சேரி டிராப் வந்து இருக்கு, தென் ஹேர் ஸ்டைல் இருக்கு, தென் வந்துட்டு மேக்கப் இருக்கு. இந்த மூணும் சேர்த்து இப்ப நம்ம வந்து இவங்களுக்கு பண்ண போறோம். இப்படி இருக்கிற இவங்களை இன்னும் கொஞ்சம் அழகா ஒரு சூப்பரான ஸ்டாரா வந்து மாத்த போறோம். சோ நீங்களும் வந்து பாக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. மேம் நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? அப்கோர்ஸ் நானும் ரெடி. நீங்களும் ரெடினா வாங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் நான் போடுறேன். நார்மல் ஸ்கின் தான். நான் க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பிரைமர். அதாவது நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அப்படிதான் நம்ம ஸ்கின்னை பிரிப்போம். டார்க் ஸ்கின், ஃபேர் ஸ்கின் அந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். இப்போ ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு க்ரீம் பேஸ் யூஸ் பண்ணுங்க. பிரைமரும் சேம் அதே தான். ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு ஆயில் பிரைமர் யூஸ் பண்ணுங்க, அதாவது வாட்டர் பேஸ். ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு க்ரீம் பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை பொறுத்து தான் நம்ம க்ரீம்ஸு, ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். கலர் கரெக்டர் பண்ணுறேன். கண்ணுக்கு கீழே அண்டர் ஐ இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இல்லை அங்கங்கே டார்க் சர்க்கிள் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த பிளாக் மச்சம்லாம் இருக்கு, மறைக்கணும்னா பண்ணலாம். நான் லைட்டாக வந்து கலர் கரெக்டர் போட்டு கவர் பண்ணுறேன். பிராண்டை பொறுத்து வருது. இது ஸ்டார்டிங் வந்து 12 கலர்ஸ்மே இருக்கு. கலர் கரெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஸ்கின்னுக்கு இருக்கு, அதே மாதிரி பிளாக் டாட்ஸ் இருக்கவங்களுக்கு, பிம்பிள் ஸ்கின்னு, பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே கலர் கரெக்டர் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஃபவுண்டேஷனும் சேம் அதே மாதிரி தான். அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க டோனை விட ஒரு டோன் நான் பிரைட்டாக கொடுக்குறேன். பிரைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பிரைட் கொடுக்கலாம். டார்க்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட் கொடுக்கவே கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து கிரே ஆன மாதிரி ஆகிடும். அது மேக்கப் போட்ட கலர்லேயே இருக்காது, ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும், இல்லைன்னா கிரேவாக இருக்கும்.
இவங்க ஃபேர் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ஃபேட் டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரைட் இப்போ நான் மார்னிங் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நான் ஒரு 1 ஹவர்ல ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் கிளியர் ஸ்கின் அப்படின்னா அவங்களுக்கு கோட்டிங் எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை. கிளியர் ஸ்கின்னுக்கு அவங்க டோனை விட ஒரு டோன் பிரைட்டா போட்டு நம்ம மேக்கப்பை கவர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு இதுவே நைட் மேக்கப் நான் போடுறேன், லாங் லாஸ்டிங்கா வேணும், அவங்க ஹெச்டி லுக் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் 4 to 5 சிட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்கப் கொடுக்கணும். அந்த கோட்டிங் வந்து 4-5 கொடுக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் நான் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுற காம்பேக்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த மேக்கப்புமே உங்களுக்கு எப்படி 4 hours வந்து ஸ்டே ஆகும். பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் பண்ணி தான் எடுக்கணும். டேப் பண்ணி லைட்டாக அப்படி மூவ் பண்ணி தான் எடுக்கணும். துடைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்கின்னை போட்டு அழுத்தவும் கூடாது. நார்மலானா நீங்கள் மொத்தமே ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் போடுங்க. CTM சொல்லுவாங்க, கிளின்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். ரெகுலர் மார்னிங் வந்து ஃபேஸை கிளின்ஸ் பண்ணுங்க, டோனர் போடுங்க, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கணும் முடிக்கடா. சம்மரில் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் 50 போதும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது வெளியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது 50 போதும். இதுவே நீங்கள் வெயிலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டீச்சர்ஸாக இருக்கீங்க, மார்னிங் ஒரு ப்ரேயருக்கு நிற்கிறீங்க அப்படின்னா 50க்கு மேலே பார்த்து வாங்கிக்கலாம். சன்ஸ்கிரீன் லோஷனில் பார்த்தீங்கன்னா SPF 35 இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு 35-30 அந்த ரேஞ்ச் ஓகேவா இருக்கும். ஹைலைட் பார்த்தீங்கன்னா இங்கே நெத்தியில், கன்னத்தில், இந்த நோஸில் மேலே வேணும்னா போடலாம். அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அது கொடுக்கவே தேவையில்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் பிரைட்டாக காட்டணும், மார்னிங்னால நான் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறதுக்காக எப்பயுமே ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 1/2 hour ஆகுது நம்ம டைம் விடணும். பட் அதுக்கெலாம் நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க முகூர்த்தத்தில். அதனால குயிக்காக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிடுறோம். ஆனால் சொல்லிடணும், மேக்கப் வந்து ஒரு 1 hour ஆகுங்க செட் ஆகுறதுக்கு. பார்க்க இப்போ ஹெவியாக தான் இருக்கும், ஒரு 1 hour கழிச்சு தான் செட் ஆகுன்றத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இது காண்டோர் க்ரீம் பேஸ் இருக்கு, பவுடர் பேஸ் இருக்கு. நான் பவுடர் பேஸ் தான் யூஸ் பண்றேன். காண்டோர் பார்த்தீங்கன்னா இங்க கன்னத்துல இருந்து கீழே இந்த பக்கமா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து கவர் பண்ணுங்க. அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி காண்டோர் கட் பண்ணணும். எப்படி வேணாலும் காண்டோர் போடலாம் அப்படிங்கிறது கூடாது. காண்டோர் கரெக்டா தெரியுது, என்னால போட முடியும், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்றவங்க மட்டும் காண்டோர் ட்ரை பண்ணுங்க. நெத்திலாம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நம்ம காண்டோரிங்க போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ லூஸ் பவுடர் போடுறோம். இதுவுமே கண்டுபிடிக்கிறேன், இதுவுமே இவங்க டோனுக்கு தகுந்த மாதிரியான பவுடர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுருக்கம் இருக்க இடம்னா நல்லா ஸ்கின்னு டைட்டா இழுத்து பிடிச்சி காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அந்த லைன்ஸ் விலகாம இருக்கும். ஸ்கின் சுருக்கம் வந்து எல்லாத்துக்குமே வரும், அது தடுக்கிறன்றது. நீங்க டைட்னிங் ஃபேஷியல் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரெகுலரா ஒரு டைட்னிங் ஃபேஷியல் பண்றீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டைட் ஆகும். அதே மாதிரி ஐஸ் வாட்டர் நான் சொன்ன மாதிரி நல்லா கூலிங்கான ஐஸ் வாட்டர்லேயே ஃபேஸ் நல்லா டிப் பண்ணி எடுங்க. ஒரு 2 minutes அந்த மாதிரி எடுக்கலாம். அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் கூட பண்ணலாம். இன்னர் கார்னர்ல டார்க் கலர் கொடுக்குறோம், அவுட்டர் கார்னர்ல வந்து லைட் ஷேடு கொடுக்குறோம். நீங்க ஹைலைட் பண்றதா இருந்துச்சுன்னா இன்னர் கார்னர்ல லைட் ஷேடு கொடுங்க, அவுட்டர் கார்னர்ல டார்க் ஷேட் கொடுத்துக்கோங்க. ஷிம்மர்ல நான் லைட் ஷேட் கொடுக்குறேன். ஷிம்மரை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர்லயே டேப் பண்ணுங்க, அப்பதான் நல்லா ஷைன் கிடைக்கும். இந்த ஷிம்மரு கண்ணுக்கு கீழேயும் டார்க் லைன் ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஐஷேடோஸ்லாம் டஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இவங்களுக்கு லேசஸ் நல்லா டார்க்கா இருக்கு, அதனால வந்து நான் லேசஸ் வைக்கல, மஸ்காராலே நான் வைக்க போறேன். அதுக்கு முன்னே நான் இவங்களுக்கு காஜல் போட்டுறேன். வாட்டர் ப்ரூஃப் காஜல் தான். கண்ணு சின்னதா இருக்கனால நான் சின்ன லைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அதாவது சன்னமா போடுறேன். மார்னிங் மேக்கப்னால கொஞ்சம் லைன்ஸ் வந்து வெளியில வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து காஜல் போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் லைன்குள்ள கொடுக்குறேன், அப்படியே லைட்டா கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ மஸ்காரா அப்ளை பண்றோம். நீங்க திக்கா இருக்க மஸ்காரா வாங்குனீங்க அப்படின்னா ஒரே லேயர் போடுங்க, ஒரு கோட்டிங் போடுங்க போதும். இல்லை இன்னும் டார்க்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு
அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே இன்னொரு லைன் போடுங்க, நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ நான் இவங்களுக்கு அப்படி தான் பண்ண போகிறேன். 2 கோட்டிங் போட போகிறேன் மஸ்காரால. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் நான் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் ஒரு கோட்டிங் போடுறேன். நல்லா ஸ்மைல் பண்ண சொல்லுங்க. இந்த சைடு ஃபுல்லாக அவங்க போன் தெரியணும், இந்த சின் கிட்ட இருக்க போன் தெரியணும். நல்லா சரிதான், நல்லா சரி. இன்னும் நல்லா டாப் பண்ணி விடுங்க. இதுமே அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, ரொம்ப டார்க்கோ ரொம்ப லைட்டோ போட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இந்த சைட் பாருங்க நிறையா இருக்குது, இந்த சைட் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த சைடு நான் லைட் பண்ணும், அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இவங்க டோன் கான்டாக்ட் எடுத்து டேப் பண்ணிட்டுனா கம்மியாயிடும். இப்போ வந்து இவங்க ஐப்ரோ பண்ணல, அதனால அவங்களுக்கு நான் சேஃப் கொடுக்க போகிறேன். எங்க ஹேர் அதிகமாக இருக்கோ, எங்க டார்க்னஸ் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் சேஃப் கொடுங்க. ஹேர் இருக்க எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ரொம்ப ப்ராடாக போயிடும். அதனால சன்னமாக சேஃப் மட்டும் கொடுங்க. நிறைய பிரைட் அப்படிதான் வருவாங்க, எங்களுக்கு ஐப்ரோ பண்ணாதீங்க நான் பண்ணதில்லை அப்படிம்பாங்க. பட் ஒரு சில கிளைண்ட்டிட்ட சொல்லுங்க, பிரைடிட்ட சொல்லுங்க, ஐப்ரோ பண்ணாதான் ஃபினிஷிங் இருக்கும். பண்ண முடியல வேணான்றவங்களுக்கு நம்ம ஒன்றும் ஆப்ஷன் பண்ண முடியாது, இப்படிதான் பண்ணியாகணும். அதனால கரெக்டாக சேஃப் கொடுத்துருங்க. மெரூன் காம்பினேஷன் இவங்க பிளவுஸ் வித் சாரிங்கிறதுனால நான் வந்து அந்த ஷேட்லேயே லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். லிப்ஸ்டிக்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு. ஜெல் லிப்ஸ்டிக் இருக்கு, ஸ்டிக் லிப்ஸ்டிக் இருக்கு, லிக்விட்ல இருக்கு. நீங்க லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ட்ரை ஆக்கிடும். பட் ஆனால் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மார்னிங் முகூர்த்தத்துக்கு இந்த மாதிரி கீழே லைட்டாக ஒரு ஒயிட் டாட். இப்போ வந்து இந்த மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரைடை வந்து கூட்டிட்டு வந்தாச்சு, அவங்களுக்கு வந்து மேக்கப் எல்லாமே ஃபேஸ்க்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ ஹேர் டூ வந்து பண்ண போறாங்க. ஹேரும் வந்து ட்ரெடிஷ்னலா நாம வந்து ஜவுரி வச்சு மட்டை பின்னோலே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா ரெடி பண்ண போறாங்க. அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல 5 Fact சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு மேக்கப் முடிச்சிட்டோம், ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஜுவல் வேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் போயிடலாம். இப்போ இவங்களுக்கு முகூர்த்தம் லுக் கொடுக்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் மேக்கப், லிப்ஸ்டிக், ஸ்டெட் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ முகூர்த்தம் லுக்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஹேர் ஸ்டைல் தான் போடுவோம். இப்போ இவங்க வந்து ஹேர் கிரிம்பிங்லாம் பண்ணல, இவங்க ஹேர்ல நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹேர்ல பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹேரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹேரை இவங்க ஹேர்லயே கொஞ்சம் முடி எடுத்து கீழே செட் பண்ணிக்கலாம். போடுறோம். சேம் சாரி கலருக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பெல்ட் வந்து ரொம்ப டைட் கொடுக்காதீங்க, ஹிப்பு கிட்ட நின்னா மட்டும் போதும். இப்போ நம்ம பிரைட் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணது, கண்டூர் அப்ளை பண்ணது, ஐ ஷேடோஸ், ஐ லேஷஸ்,
தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு, தென் ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து வாவ் 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 அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ஸோ அந்த சாரிக்கு மேட்சிங்கா பிளவுஸ் அண்ட் பிளவுஸ்க்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய அழகான இந்த ஜுவல் செட்ஸ். ஸோ ரொம்ப அழகா கியூட்டா வந்து இருக்காங்க, செம்ம அழகா வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரைட் லுக்கு, சிம்பிள் அண்ட் கியூட் எலிகண்டான ஒரு லுக். ஸோ ரேவதி மேம் கை வச்சாலே அது வந்து தப்பா போகாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படிதான் இந்த மாதிரி தான். ஸோ எவ்வளோ அழகா அந்த பிரைடை வந்துட்டு குடித்த அந்த நேரத்தில் அவங்க வந்து ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரியலி ரொம்ப 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 அழகா இருக்கு. ஸோ அவங்களும் அந்த பிரைடும் வந்து அழகா இருக்காங்க, அந்த பிரைடுக்கு ஏற்ற மாதிரியான அந்த மேக்கப் லுக்கும் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகும்னா ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மேக்கப் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? அந்த சிரிப்புல அவங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்க அப்படியே ஒரு லைட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரியலி ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து கண் கூட பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரு பிரைட் லுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரைட் லுக் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இவங்க சொன்ன அந்த எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ரேவதி மேம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களுடைய வீடியோக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ், எக்ஸைட்டிங்கான வீடியோஸு, யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஃபயர்ஃபேக்ட் சேனலில் உங்களுக்காக வந்து காத்துட்டே இருக்கு. ஆஸ் யூஷுவல் நான் சொல்ல போகிறது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எலகண்டான ஒரு லுக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.